ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோ மோர் வித் ரேணு. இந்த வீடு சுத்தம் பண்ணுற மாதிரி கஷ்டமான ஒரு வேலை லேடிஸ்க்கு கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. வீடு மனசு ஒரே மாதிரி சூப்பராக இருக்கிறதுக்காக ஜாப்பனீஸ் ஃபாலோ பண்ணுற கோர்மேர் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடில் நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்துட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அன்வான்ட் திங்ஸ். நம்ம வீட்டில் தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பொருட்கள் எடுத்து சேர்த்து வைப்போம். அதே பழக்கம் எனக்கும் இருந்துச்சுங்க. நானும் இந்த மாதிரி எதனாலும் எடுத்து நாளைக்கு தேவைப்படுமோ இப்போ தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு வீட்டில் அட்டாலியில் எடுத்து சேர்த்து வச்சுட்டே இருப்பேன். ஸோ ஆனால் என் வீட்டுக்கார் தாங்க ஒரு நாள் எதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து இப்படி வச்சிட்ருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி எடுத்து கீழே போட்டுருவாரு. அவர் எடுத்து போடும்போது கூட ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ வருத்தம் என்னங்க வருத்தம், அதையும் மீறி சில பொருளெல்லாம் அவர் எடுத்து தூக்கி போடும்போது டென்ஷனே ஆகும். ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரியுங்க, வருஷக்கணக்காக நான் அதெல்லாம் வச்சுருந்தேன். எதுக்கு தான் இப்படி வீட்டை அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் தூக்கி வச்சிருக்கியோன்னு அவர் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக நியாயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அன்வான்ட் திங்ஸ். என்னோட அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன். நான் இந்த மாதிரி தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி தூக்கி வைக்கிற அந்த பழக்கத்தை விட்டப்பயே வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த மெஸ்ஸினஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. 2வது பார்த்திங்கன்னா, ஆர்கனைஸ். நம்ம வீட்டில் மீதம் நம்ம வேணும்னு நினைக்கிற நம்மளோட பொருளை நம்மளோட கபோர்டில், நம்ம புக் ஷெல்ஃபில் எல்லாம் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வைக்கிறது. ஷெல்ஃபில் இருக்கிற பொருள் இந்த ஷெல்ஃபில் இதுதான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரியான பொருளை அந்த ஷெல்ஃபில் அடுக்கி வைங்க. புக்குனா புக்குக்கு ஒரு ஷெல்ஃபு, ட்ரெஸ்ஸுக்குனா ட்ரெஸ்ஸுக்கான ஷெல்ஃபு. அதில் வேறு பொருட்களை அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வைக்காமல் அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைங்க. 3வது பார்த்தீங்கன்னா, கீப் இட் இன் சேம் ஸ்பேஸ். ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா அது அந்த எடுத்த இடத்துலையே திருப்பி வைக்கிற அந்த ஒரு மரியாதையை வந்து கீப் பண்ணுங்கள். பிகாஸ் கிச்சன்லேருந்து எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து இப்போ ஹாலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, எல்லாம் சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கிறக்கோ டம்ளர் எடுத்துகிட்டு வந்து குடிச்சிங்கன்னா திருப்பி அதை கொண்டு போய் அந்த கிச்சனில் வைக்கிற அந்த ஒரு மரியாதையை கீப் அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, எங்கே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ரூமில் அதை கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வைங்க. ஒரு ட்ரெஸ்ஸு ஷெல்ஃப்லேருந்து எடுத்திங்கன்னா அதெல்லாம் கிளுகலான்னு அப்படியே ஃபுல்லாக விடாமல் ப்ராப்பராக அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிதானமாக எடுத்திங்கன்னா அந்த ஷெல்ஃப் நல்லா நீட்டாக அப்படியே கீப் பண்ண நம்மளால் முடியும். ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் அது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதை திருப்பி அந்த இடத்துல அதோட யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வைக்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 இயர் ஆனாலும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் தயவுசெய்து தூக்கி போடுங்க. கிச்சனில் தான் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி வைப்போம். இந்த பூஸ்ட் டப்பா, ஹார்லிக்ஸ் டப்பா, பான்விட்டான்னு ஏதாவது வாங்கிட்டோன்னா அது தீர்ந்ததுக்கப்புறம் அந்த பாட்டில்ஸை ஃபுல்லாக ஏதாவது போட்டு வைக்க தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்து வீடு ஃபுல்லாக உருண்டுட்டு கிடக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காமல் உங்கள் தேவைக்கு யூஸ் ஆகும் தாங்க, அதில் ஒரு 1ஓ 2ஓ எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இந்த கிச்சனில், பெட்ரூமில் வைக்கிறத பெட்ரூமில் அப்படி கரெக்டாக வச்சுருங்க. இன்க்ளூடிங் டிவி ரிமோட்டெல்லாம் ஒரு சிம்பிள் திங் தான். இப்போ டிவி ஸ்டாண்டில் தான் நீங்கள் டிவி ரிமோட் எடுக்கிறீங்கன்னா அந்த ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் போகும்போது டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரிமோட்டை அதே இடத்துல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டைம் ஷெட்யூல் போட்டு க்ளீன் பண்ணணும். புக் ஷெல்ஃபுக்கு கொஞ்சம் டைமு, துணி மடித்து வைக்கிறதுக்கு ஒரு டைமு, வீடு துடைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் அதை முடிச்சு டக்குன்னு முடிச்சு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று அடுக்கி முதல்ல ஃபிக்ஸட் ஸ்பேஸ் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் வீட்டை வந்து டீப் க்ளீனிங் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பொருள் இல்லை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், உங்களோட மிக்சியோ கிரைண்டரோ ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வருஷக்கணக்கில் அதை கொண்டு போய் மூலையில் போடாமல் ஒன்று அதை ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதான்னு பாருங்கள். முடியும்னா ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணுங்கள், முடியாதுன்னா தூக்கி போட்டுருங்க. இதையும் தூக்கி இடத்த அடைச்சிக்கிட்டு தூக்கி வச்சிட்ருக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ண சில பொருட்கள் கூட நம்மளுக்கு வந்துட்டு அதை ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே விட்டு தள்ளுறதுக்கு மனசு வராது. ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்டலுக்கெல்லாம் இந்த விஷயத்தில் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா வீடு க்ளீனாக வச்சுக்கிறது நம்மளால் முடியாது. அது ஒரு எட்டா கொம்பாவே இருக்குங்க. அடுத்ததாக க்ளீன் பண்ணுறது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது எதுவோ அதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போங்க. ஸோ இப்படி வருஷத்தில் ஒரு தடவை இல்லை, மாதத்தில் ஒரு தடவை டீப் க்ளீனிங் பண்ணணும். மற்ற டேஸில் அதை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒன்று வீட்டிலே இப்போ லேடிஸ்க்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறேன், செய்கிறேன். ஆனால் வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் அதை களைச்சி போட்டுறாங்க, செய்கிறாங்க, தூக்கி இங்கே போட்டுறாங்க, தூக்கி அங்கே போட்டுறாங்க, இல்லை எதையாவது ஒன்று எடுத்த இடத்துல திருப்பி வைக்காமல் போட்டு போயிடுறாங்க, அதனால கடுப்பாயிருது அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு புரியுது, அது நிஜமாகவே ரொம்ப டென்ஷன் ஆகும். இருந்தாலும் ஒரு நிமிஷம் உங்களோட அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அவங்க எடுத்த இடத்துல திருப்பி வைக்கல, நீங்களே அதை தூக்கி பேசாமல் வச்சுட்டு போயிருங்க. அதை
இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சி டென்ஷன் ஆகிறதுக்கு அது ஒரு செகண்ட் நம்மளே தூக்கி வச்சுட்டு பேசாமல் போயிடலாங்க. அப்புறம் வீட்டில் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அடுக்கி வைக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுறாதீங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறீங்க, அது கேர்லெஸ்ஸாக எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக அடியிலிருந்து ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சின்னு பிடிச்சி எடுப்பாங்கங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, மற்றெல்லாம் மலை மாதிரி அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழாத மாடலில் தயவுசெய்து அடுக்கி வைங்க. இல்லை அவங்க எது வந்து அடிக்கடி இப்போ யூனிஃபார்மு இல்லை ஜாபுக்கு போகிறது ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக வச்சுட்டு, மற்றதெல்லாம் எப்பயாவது எடுக்கிற மாதிரியானதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. மற்றெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அடுக்கி ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எடுக்கிறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அடுக்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் கீப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடை உங்களுக்கும் ரொம்ப நீட்டாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஷியோரான ஒரு விஷயங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.